இன்றைக்கு கஞ்சாவும் போதை வஸ்துக்களும் சர்வசாதாரணமாக கிடைத்து கொண்டிருக்கின்றன. இதற்கு ஒரே தீர்வு நிரந்தர மதுவிலக்கு. போதை வஸ்துக்களை உடனடியாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தடை செய்யப்பட்டு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை, மரண தண்டனையும் அதை விரைந்து கொடுக்க வேண்டும் என்று அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்று ஒரு மிக பெரும் சொல்ல முடியாத ஒரு துயரத்தில் நம்மை ஆழ்த்தி சென்றிருக்கிறது ஒரு சம்பவம். பாண்டிச்சேரி முத்தியால்பேட்டை சோழநகரை சேர்ந்த ஒரு தம்பதியரின் 9 வயதான சிறுமி ஆர்த்தி என்ற பெண்ணை கடந்த 5 நாட்களுக்கு முன்னராக ஒரு கும்பல் கடத்தி சென்று பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு கையால் கட்டப்பட்டு சாக்கு மூட்டையில் கட்டி கால்வாயில், அதாவது சாக்கடையில் வீசி சென்றிருக்கிறார்கள். இந்த அயோக்கியர்கள், கயவர்கள் எவ்வளவுதான் நம்ம சமூகத்தில் எடுத்து சொன்னாலும் இது போன்ற தவறுகளை அவர்கள் திருத்திக் கொள்ளப் போவதில்லை. இந்த குழந்தை என்பது 9 வயதான சிறுமிக்கு அந்த விஷயங்கள் என்றால் என்னவென்று தெரியாது. விளையாட்டு, மழலை மனம் மாறாத பேச்சு, யாரிடத்திலும் அன்போடு பழகும் குணம், சூதுவாது தெரியாத அந்த ஒரு பருவம், அதை இந்த கயவர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டு இது போன்ற ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாற்று வேலைகளை செய்து பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த பெண்ணை கொலையும் செய்திருக்கிறார்கள். இது போன்ற செயல்களை மத்திய அரசும் மாநில அரசும் வன்மையாக கண்டிக்க வேண்டும். இதற்கு ஒரு போக்சோ அல்ல, இன்னும் பல போக்சோ சட்டங்கள் போட்டாலும் இதற்கான தீர்வு என்பது கூடிய விரைவில் கிடைக்குமா என்கிறதை பெரும் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு கஞ்சாவும் போதை வஸ்துக்களும் சர்வசாதாரணமாக கிடைத்து கொண்டிருக்கின்றன. இந்த போதை வஸ்துக்களால் ஒரு மனிதன் தான் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்கிறோம் என்ற நிலையிலிருந்து விலகி சென்று அவர்கள் தான் செய்யும் செயலையே மறந்து விடுகிறார்கள். சுத்தமாக மனிதத்தன்மை அற்றவர்களாகவே மாறிவிடுகிறார்கள். இவர்களை நாம் இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுக்கினாலும் அந்த போதை வஸ்துக்களால் மீண்டும் இவர்கள் இல்லை என்றால் இன்னும் மற்றொருவர் என்று மீண்டும் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். இதற்கு ஒரே தீர்வு நிரந்தர மதுவிலக்கு. போதை வஸ்துக்களை உடனடியாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட மாநிலங்களாக 2 மாநிலங்களையும் தமிழக அரசுமாக இருக்கட்டும், புதுவை அரசுமாக இருக்கட்டும், இரண்டுமே போதை வஸ்துக்கள் மற்றும் மது தடை செய்யப்பட்ட மாநிலங்களாக அறிவிக்கப்பட வேண்டும். இன்றைக்கி இந்த ஒரு சின்ன குழந்தையோடைய வலியும் வேதனையும் யாராலையுமே ஈடு செய்ய முடியாது, யாராலையும் அனுபவிக்க முடியாத ஒரு வேதனையை அந்த சிறுமி அனுபவித்து சென்றிருக்கிறார். இருப்பினும் இந்த கயவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை, மரண தண்டனையும் அதை விரைந்து கொடுக்க வேண்டும் என்று வெள்ளாள முன்னேற்ற கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமின்றி இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்க வண்ணம் காவல்துறை விழிப்போடு இருக்க வேண்டும். ஒரு பகுதியில் போதை வஸ்துக்கள் நடமாட்டம் இருக்கிறது என்றால் உடனடியாக அந்த இடத்தில் கண்காணிப்பு படையை களமிறக்கி அந்த கண்காணிப்பை துரிதப்படுத்தி போதை வஸ்துக்களை உடனடியாக கைப்பற்றி இது போன்ற தவறுகள் நடக்கா வண்ணம் நம்ம பார்த்துக்கணுங்கிறத வெள்ளாள முன்னேற்ற கழகம் சார்பாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி 2 மாநிலங்களுக்கும் சேர்த்து இந்த கண்டன பதிவாகவும் ஒரு ஆலோசனையாகவும் மற்றும் ஒரு வேண்டுகோளாகவும் இந்த பதிவினை வைத்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.